எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். வாங்க, இன்னைக்கு அடை தோசைக்கு போட்டிருக்கேன். அது எப்படி செய்கிறீன்னு பாருங்கள். இப்போ ஒரு பங்கு பச்சரிசி, 2 பங்கு புழுங்கரிசி. புழுங்கரிசி 2 பங்கு. இப்போ 200 புழுங்கரிசி போட்டிங்கன்னா 100 பச்சரிசி போடணும். கடலைப்பருப்பு 100, பாசிப்பயிறு 100 போட்டிருக்கேன். அப்புறம் துவரம் பருப்பு ஒரு 100 போட்டிருக்கேன். எல்லாமே 100 கணக்குக்கு போட்டிருக்கேன். இப்போ எப்படி அரைக்கலாம்னு காமிக்கிறேன். பட்டை வத்தை ஒரு 100 கிராம் பட்டை வத்தை எடுத்துருக்கிறேன். பெருஞ்சீரகம் இதுக்கு போட்டு அரைக்கிறதுக்கு இது 2 தான் இப்போ போட்டு அரைக்கணும். வெங்காயம் தேவைன்னாவ வெங்காயம் போட்டு நறுக்கி போட்டு ஊற்றலாம். சில பேர் பல்லு இல்லை மென்று சாப்பிட முடியாதவங்க வெங்காயமும் 2 தேங்காய் சில்லி நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு அரைக்கலாம். தேங்காய் சில்லியும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இப்போ வயசானவங்களாம் வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நறுக்கி இது போட்டு ஊற்றுனீங்கன்னா அடை கணக்காக தான் ஊற்ற முடியும். நம்ம தோசை ஊற்றுற மாதிரி நெய்களாக ஊற்ற முடியாது. நெய் தோசை அந்த மாதிரி ஊற்ற முடியாது. இதே மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா தண்ணியாக கலக்கி அப்படி ஊற்றலாம். நான் இன்றைக்கி அடை தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறேன். அதனால வெங்காயமும் தேங்காயும் நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கி அதோட போட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறது. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். தாளித்து வெங்காயத்தை வதக்கி இந்த தேங்காய் சில்லியும் போட்டு அப்படியே ஊற்றி எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இப்போ நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். பட்டை வத்தை, சோம்பு, இப்போ இதே மாதிரி ஓட்டிக்கிறேன். இப்படி ஓட்டிக்கிட்டு அப்புறம் தான் பருப்பு போட்டு ஆட்டணும். இல்லாட்டினா நம்ம மிக்சியில் போடுறதுனால இது மிளகா வத்தை அரைப்படாது. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். நீங்கள் எவ்வளவு ஜாமான் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பெருங்காயத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதுக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, பாருங்க இந்த அளவு அரைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி காமிக்கிறேன். மிக்சியில் போடுறதுன்னா அரை இது தான் போடணும். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க. கிரைண்டரில் போடுறதுக்கு இதுக்கும் வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஒரே டேஸ்ட்டு தான் இருக்கும். நான் பட்டை வத்தை போட்டிருக்கேன். சில பேர் பச்சை மிளகா சேருன்றவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். நாங்கள் பட்டை வத்தை போட்டு தான் அரைப்போம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வச்சு காமிச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றா போடுறேன். நான் போட்டது சிவப்பு கலராக இருக்கும். முன்னாடி போட்டது அதில் பட்டை வத்தை பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டிருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயம், எங்களுக்கு வெங்காயம் அரைச்சி அதோட ஒன்றா போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். அதனால் பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம் நறுக்கி தாளிக்கும் போது எப்படி தாளித்து ஊற்றி தான் பருப்பு தோசை சுடுவோம் நாங்கள். அதே மெத்தடில் இன்றைக்கி போட்டு காமிக்கிறேன். வெங்காயம் மட்டும் 1 நறுக்கி போட்டுக்கலாம். தேங்காய் இப்போ நான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு ஓட்டி அதோட ஒன்றா போட்டுக்கலாம். ரொம்ப மொக்கையாக இருந்துச்சுனாலும் இதாக இருக்கும். பாருங்கள், அந்த தேங்காய் அதோட சேர்ந்து ஒரு ஓட்டவும் நம்ம திருகி போட்டது மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் அரைப்போம். அம்மா செய்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் ஆட்டி கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எதுவுமே கமெண்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பார்க்குறீங்க, ஒருத்தர் லைக் பண்ண மாட்டேறீங்க. எல்லா மக்களுக்குமே சொல்கிறேன், அம்மா செய்கிறத நான் வெளிக்கு கொண்டு வர்றேன். அதனால தான் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். எல்லாரும் பார்க்குறவங்க பூரா லைக் பண்ணி விடுங்க. அதான் நான் விருப்பப்படுறேன்.
பார்க்குறீங்க, லைட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ இப்படியே தாளிச்சு கொட்டி வெங்காயத்தை போட்டு அடை தோசை மாதிரி இப்படியே கும்மலாக எடுத்து வச்சு அப்படியே ஊற்றி நெய் வேணுனாலும் சரி எண்ணெய் வேணுனாலும் சரி ஊற்றி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தண்ணியாக வேணும் நம்ம சாதாரணமாக தோசை பொடி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றவங்க இதில் பாதி மாவை எடுத்து வச்சுருக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பிரிச்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. மீதி மாவில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கடுகு நம்பர் போட்டு தாளித்து வெங்காயத்தை நறுக்கி போட்டு நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரி மோந்து அப்படி சுற்றி ஊற்றுனீங்கன்னா அது அந்த பள்ளத்துக்கு வந்துடும். அப்படியும் ஊற்றலாம், அது உங்கள் சௌரியந்தேன். நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி தான். அடை தோசைங்கிறது கொஞ்சம் கும்மலாக ஊற்றுறது தான். அது நம்ம இஷ்டப்பட்டு மாற்றி மாற்றி ஊற்றிக்கிறது தான். இதுக்கு இஞ்சி இதெல்லாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். கருவேப்பிலை போட்டு நான் எப்பயுமே அரைப்போம் எங்கள் வீட்டில். அதே மாதிரி கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு பட்டை வத்தை போட்டு அரைச்சி காமிச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு தாளித்து எப்படி ஊற்றுன்றதை பாருங்கள். இப்போ நான் முன்னாடியே தேங்காய் சட்னி கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த அடை தோசைக்கு. அதைத்தே இப்போ பார்க்குறீங்க. பொட்டுக்கடலை, தேங்காய், வெள்ளைப்பூடு, உப்பு, பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். வேறு எதுவுமே போடலை. கொஞ்சோண்டு பெருங்காய போட்டிருக்கேன். இப்போ இது இதுக்கு தாளிக்கிறதுக்கு அடை தோசைக்கு தாளிக்கிறதுக்கு அதில் ஒரு வெங்காயம் நறுக்கி அந்த வெங்காயத்தை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கவும் அப்படியே எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது. இப்போ பாருங்கள், லேசாக வதங்கினா போதும். தேங்காய் வெங்காயம், கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இதிலே போட்டிருக்கிறதுனால நான் இதில் போடலை. அப்படியே தாளித்து இதில் கொட்டிட வேண்டியது. பாருங்க, இது தேங்காய் சட்னி இப்போ தான் அரைச்சேன். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இது அடை தோசை மாவு. எல்லோரும் ஊற்றிருப்பீங்க, பருப்பு தோசை போட்டு செஞ்சுருப்பீங்க. இது உடனே ஆட்டி உடனே ஊற்றுறது தான். இப்போ ஆட்டுனது இப்படியே ஊற்றி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். நாங்கள் அப்படி தான் ஊற்றுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டேன். எடுத்து பிரிச்சுக்குள்ள வச்சுட்டேன். எங்களுக்கு தேவையான மாவு மட்டும் இப்போ எடுத்துருக்கேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ துணியை போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அவ்வளோதான், ஒரு கரண்டி ஊற்றினா போதும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா தேவைப்படும். கொஞ்சம் எண்ணெய் நீங்களாகவே ஊற்றிக்கோங்க, அப்போதான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மொறுன்னு வேகணும். அரை குறையாக வேக விட்டிங்கன்னா வேகாது. ஏற்கனவே சொன்னதுதான், எண்ணெய் நான் நிறையாத்தான் ஊற்றுவேன். உங்களுக்கு தேவை எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்புல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது எண்ணெய் ஊற்றி இது பண்ணிங்கன்னாக்கே கருகாது. கருகாமல் தோசை நல்லா இந்த ப்ரௌன் கலராக மாறுது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், அப்போதான் டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், அடை தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். என் பையன் சாப்பிட்டு காமிப்பார். பாருங்கள், இப்போ என் பையன் அடை தோசையும் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். எப்படின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார். சூப்பராக இருக்கு. பசங்களுக்கு சீக்கிரமே வயிறு நிறையணும் அப்படின்னா அடை தோசை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே வயிறு நிறைந்த மாதிரி இருக்கும், பசி குறைந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பருப்புல பண்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த் அப்படியே வரும். ஒரு டெய்லி நீங்க தோசை சுடுறது பதிலா ஒரு நாள் இந்த அடை தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். இப்போ ஸ்கூல் டைம் லீவ் விட்டுருச்சு,
இப்போ பசங்க பூரா வீட்டில் தான் இருப்பாங்க. மெதுவாக எந்திரிப்பீங்க. எந்திரிச்சா நைட்டே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ அளவோ ஊற போட்டு காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சி பசங்களுக்கு சுட்டு நல்லா அந்த 1 மாதம் 1.5 மாதம் லீவில் பிள்ளைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை கொடுங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைய கிளம்பிருச்சுன்னா ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்க முடியாது. விளையாட்டுத்தனமாக சில பிள்ளைங்க சாப்பிடும், சில பிள்ளைங்க சாப்பிடாது. இந்த 1 மாதம் இந்த வெயில் நேரத்துக்கு பிள்ளைகளுக்கும் குளிர்ச்சியான சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. அந்த 1 மாதத்துல அடுத்து அதுக போய் படிக்கிறதுக்கு அதுக போய் உட்காரும் போது அதுங்களுக்கு கொஞ்சம் மைண்டில் நல்லா இது நாலேஜ் நல்லா கிடைக்கும். சோர்வு இல்லாமல் பிள்ளைங்க இருக்குங்க. இதுல இன்னும் என்ன அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ எடுத்து ஆமாம், தடவி ரோல் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க அது ஈஸியாக ஈஸியாக சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. இனிப்பா இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும், சக்கரை சாப்பிடுவாங்க. இது சட்னி சாப்பிடாதவங்க நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டுல பொடியை இது மேலே பொடியை தூவி இட்லி பொடி தூவி பெரியவங்களுக்கு எடுத்ததும் சூடாக எடுத்ததும் அப்படியே தட்டில் வச்சு இட்லி பொடியை மேலே தூவி விட்டிங்கன்னா எண்ணெய்ங்கெண்ண தேவையில்லை. அதில் இருக்க எண்ணெயே அதில் சாய்ந்துடும். அப்படியே எடுத்து பெரியவங்க சட்னி தேவையில்லை பசங்களுக்கு இதை வச்சு கொடுக்கலாம், சக்கரை வச்சு கொடுத்துக்கலான்றவங்க இட்லி பொடி இருந்தால் போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கல்கண்டு இருக்கிறவங்க கல்கண்டு அரைச்சி அதில் நீங்கள் தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது டேஸ்ட்டு இதை விட எல்லாத்தையும் விட அது பெஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் ஒவ்வொன்றும் பசங்களுக்கு ஒவ்வொன்று மாதிரி நான் செஞ்சு கொடுப்பேன். அம்மாவோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.